Second sum போலாம். Say true or false. First one minus 675 minus 400 equal to minus 1075 கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் வரும்னு சொல்லி இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா இது ட்ரூ, இந்த ஆன்சர் வரலைன்னா ஃபால்ஸ். இப்ப பாருங்க, இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த சம்ல வந்து அதிகமா பிராக்கெட்ஸே வரல. ஃபர்ஸ்ட் 1.1 ஃபுல்லா அடிஷன் பார்த்தோம். இது எல்லாமே சென்டர்ல ஒரு ஃபுல்லா சப்ராக்ஷன் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு சைன் இருந்தா அப்படியே எழுதிட்டு, ரெண்டு சைனா இருந்தா ஒரே சைனை சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும். அஸ் யூஸ்வலா நம்ம ஃபர்ஸ்ட் 1.1 பார்த்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சைன் இருக்கா, ஸோ மைனஸ் 675 பிராக்கெட் ரிமூவ் பண்ணி நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இங்க ரெண்டு சைன் இருக்கு, ஒரே சைனா சேஞ்ச் பண்ணணும். ரெண்டுமே சேம் சைனா வந்தா என்ன போடணும், பிளஸ் போடணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அந்த 400 இங்க ரைட் பண்ணிக்கணும். இது எப்பயும் போல நம்ம செய்வோம்ல, இடையில பிளஸ் சைன் வந்துச்சா 1.1 செஞ்ச மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் மைனஸ் 675 எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் பிளஸ் 400 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் வந்தா மைனஸ் பண்ணணும். ஸோ 5 மைனஸ் 0 5, 7 மைனஸ் 0 7, 6 மைனஸ் 4 2. பெரிய நம்பர் என்ன சைன்ல இருக்கு, மைனஸ். ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் என்ன வருது, மைனஸ் 275 ஆன்சர். நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1075. திஸ் இஸ் அ ஃபால்ஸ். நீங்க செஞ்சு பார்த்து தான் ஆன்சர் ரைட் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் சம் போயிடலாமா? 15 minus minus of 18 is the same as 15 plus 18. இங்க ரெண்டு சைனா இருக்கா, அது ஒரே சைனா ஆக்கணும்னா இந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணலாம். இப்போ 15 இருக்கா, ரெண்டுமே சேம் சைனை மல்டிபிள் பண்றப்ப என்ன வரும், மைனஸ். இது ப்ராக்கெட் வந்து மல்டிபிளா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேவா? 15 பிளஸ் 8 இங்க வந்துருச்சா 18. ஸோ திஸ் இஸ் அ ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதே மாதிரி ரெண்டு சைனும் ஒரே சைனா ஆக்கிக்கலாம். ஓகேவா? இது நல்லா கவனிங்க, இது எந்த ப்ராப்பர்ட்டியில வருதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். இங்க மைனஸ் 45 இருக்கு, நெக்ஸ்ட் மைனஸ் 8 இருக்கா. இது அப்படி ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. செகண்ட் இருக்க நம்பர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற நம்பர் செகண்ட் வந்திருக்கு. இது கரெக்டா தப்பா? இது என்ன ப்ராப்பர்ட்டி, இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? அதாவது ஏ பிளஸ் பி, இங்கே பி பிளஸ் சி அந்த இதுல இருக்கு. இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? இது நம்ம ஆன்சர் சேமா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மைனஸ் ஒரே ஒரு சைன் இருக்கா, நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாமா? சரி, இங்க ரெண்டு சைனா இருக்கா, ஒரே சைனை சேஞ்ச் பண்ணுமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 8. சரி, இங்க பாருங்க, இங்க என்ன வரும், எப்பயும் போல நம்ம செய்யலாம்ல. கண்டுபிடிங்க. அதாவது மைனஸ் 45 இருக்கு, இங்க பிளஸ் 8 இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் தான், மைனஸ் பண்ணுங்க. அதாவது 5ல 8 பண்ண முடியாது. ஸோ 5 என்னவாயிரும், 15 ஆயிரும். இங்கிருந்து 1 கம்மி பண்ணிக்கணும். 15ல 8 மைனஸ் பண்ண 7 வரும். இந்த 3 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன வருது நம்மளுக்கு, இதுக்கு ஆன்சர் மைனஸ் 37 வருது. இந்த சைடும் மைனஸ் 37 வந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ. செக் பண்ணிக்கலாமா திரும்பவுமே? ஸோ அதே மைனஸ் 8 ஒரே ஒரு சைன் இருக்கு, ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அதே 45. இது நம்ம செக் பண்ணி ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். இது பெரிய நம்பர் என்னது, பிளஸ் 45, சின்ன நம்பர் மைனஸ் 8ல இருக்கு. ரெண்டுமே டிஃபரன்ஸ் சைன், ஸோ மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் 45ல 8 மைனஸ் பண்ண என்ன வருது, 37 வருதா? சரி, இப்ப பெரிய நம்பர் சைன் என்ன வருது, பிளஸ்ல வருது. இப்ப ஒரு சைடு ஆன்சர் என்ன இதுல வந்துச்சு, இந்த சைடு வந்த ஆன்சர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஆன்சர் வந்து மைனஸ் 37ல வருது. இது ரைட் ஹேண்ட் சைட்ல ஆன்சர் வந்து பிளஸ் 37ல வருது. ரெண்டு ஈக்குவலா இருக்கா, நாட் ஈக்குவல் டு. எப்படி இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலா கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சு, இது வந்து அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு, ஆனா இடையில பிளஸ் சைன் வரல. ஆனா நம்பர் பாருங்களே, மைனஸ் 45, இங்க மைனஸ் 8. இந்த மைனஸ் 8 ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, செகண்ட் மைனஸ் 5 வந்திருக்கு. சரியா? ஆனா இது வந்து நம்பர் வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் தான் வரும். நம்ம சப்ராக்ஷனும் டிவிஷன் வராதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்பர்ஸ் மட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில மாதிரி ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் இடையில மைனஸ் சைன் வந்திருக்கு. மைனஸ் சைன் வந்துச்சுன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன ஆகாது, சூட்டபிள் ஆகாது. ஒரு சைடு வந்து -37 அண்ட் +37. ஸோ திஸ் இஸ் அ ராங். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? அதனால தான் நான் ப்ராப்பர்ட்டிஸாகவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் நல்லா கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தா சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, செகண்ட் சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் போகலாம்.